தலையில் கனம் இருந்தால் அழிவு நிச்சயம். ஒரு தடவை தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிச்சாமா. தீப்பெட்டியை பார்த்து தீக்குச்சி சொல்லிச்சாமா, நீயும் நானும் ஒன்றா தானே இருக்கிறோம். ஆனால் நீயும் நானும் உரசி கொள்ளும்போது மட்டும் நான் மட்டும் பற்றி எரியிற, தீயிலால் கருகி போகிற, கடைசியில் அழிஞ்சே போயிடுறேன். ஆனால் உனக்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டேங்குதே, ஏன் அப்படின்னு கேட்டுச்சாமா. அதற்கு தீப்பெட்டி பதில் சொல்லிச்சாமா, நீயும் நானும் ஒன்றா தான் இருக்கிறோம். நீயும் நானும் உரசி கொள்ளும் பொழுது நீ மட்டும் ஏன் பற்றி எரிஞ்சு அழிஞ்சு போகிற தெரியுமா? உன்னுடைய தலையில் கனம் இருக்குது, என்கிட்ட அது இல்லை. தலையில் கனம் இருந்தால் அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிச்சாமா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாடு இதற்கு ஒரு அழகான உதாரணம். சீர்கள் எல்லாருமே தங்களுக்குள்ள யார் பெரியவர்கள் என்கிற விவாதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அறிந்தவராக ஒரு சின்ன குழந்தையை அவங்க முன்னாடி வச்சு, இந்த குழந்தையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறுகிறார். ஆனால் சீரர்களுடைய மனநிலை நான் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள் மேலோங்கி இருக்கிறது. எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் சரி, இங்கே இருப்பவர்களிலேயே நான் தான் உயர்ந்தவன் சிறந்தவன் என்கிற மனநிலை அவர்களுக்கு ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தலைக்கணத்தையும் கொடுக்கிறது. இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த தலைக்கணம், அந்த ஆணவம், அகங்காரம் தங்களை சாராத ஒரு நபர் இயேசுனுடைய பெயரால் பேய்களை ஓட்டுவதையோ, புதுமைகள் புரிவதையோ, நற்செய்தியை அறிவிப்பதையோ அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இயேசுவிடம் வந்து குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சீரர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இந்த ஆணவம், அகங்காரம், தலைக்கணம் நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விடுகிறது. எல்லாம் எனக்குத்தான் தெரியும், நான் சொல்கிறது தான் சரி என்கிற மனோபாவம் நம்முடைய குடும்பத்திலே பல்வேறு விதமான குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் பிளவுகளுக்கும் பிரிவுகளுக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றன. எத்தனை விதமான இழப்புகளை நமக்கு ஏற்படுத்துகின்றன. எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு தனது சீரர்களுக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல நமக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். தாழ்ச்சியான உள்ளத்தை கொண்டிருக்கும் பொழுது, இதோ நான் வந்திருப்பது மற்றவர்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் என்கிற அந்த உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் எல்லோருமே இயேசுவின் சீரலாக இருப்போம். ஆணவம், அகங்காரம், தலைக்கணம் எதுவுமே நம்மை தீண்டவே தீண்டாது. ஆனால் எப்பொழுது தலைக்கணத்தோடு இருக்கிறோமோ, ஆணவத்தோடு இருக்கிறோமோ, அகங்காரத்தோடு நடந்து கொள்கிறோமோ, அப்பொழுது அழிவு நிச்சயம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.